வணக்கம். தேர்தல்கள்ல வெற்றிங்கிறது வெறும் உணர்ச்சி பூர்வமான வாக்குறுதிகளை வச்சு வர்றதில்ல. உண்மையான வெற்றி தரவுகளை சரியா புரிஞ்சுக்கிட்டு மக்களோட தேவைகளை ஒரு தெளிவான செயல் திட்டமா மாத்துறதுல தான் இருக்கு. இன்னைக்கு நாம தமிழ்நாட்டுல இருக்கிற கலசப்பாக்கம் தொகுதியை ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்துக்க போறோம். ஒரு தொகுதியோட அரசியல் எதிர்காலத்தை தரவுகளை வச்சு எப்படி வடிவமைக்கலாம்னு ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் தேர்தல் முடிவுகளை பத்தின ஆய்வு இல்ல, இது ஆளுமைக்கான ஒரு வரைபடம். சரி, இந்த பகுப்பாய்வுல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல அந்த பகுதியோட கள யதார்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் போன தேர்தல் முடிவுகள் சொல்ற கதை என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற எம்எல்ஏவோட செயல்பாடுகளை மதிப்பிட்டு ஒரு வெற்றிக்கான வியூகம் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். கடைசியா வெறும் வாக்குறுதிகள் இல்லாம ஒரு உறுதியான ஆட்சிக்கான செயல் திட்டம் எப்படி இருக்கணும்னு விவாதிக்க போறோம். வாங்க, நம்ம ஆய்வோட முதல் கட்டத்துக்குள்ள போகலாம். கலசப்பாக்கம் தொகுதியோட கள நிலவரம். எந்த ஒரு அரசியல் நகர்வும் அந்த மண்ணோட தன்மையையும் மக்களோட வாழ்வாதாரத்தையும் புரிஞ்சுக்கிறதுல இருந்து தான் தொடங்கணும். இப்போ நீங்க பாக்குறது திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கிற கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி. இது வெறும் ஒரு புவியியல் எல்லை கிடையாதுங்க. பல தலைமுறைகளோட கனவுகளையும் சவால்களையும் சுமந்து நிக்கிற ஒரு நிலப்பரப்பு. இந்த தகவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, 80% மேலான வாக்காளர்கள் கிராமப்புறங்கள்ல தான் இருக்காங்க. இதோட அர்த்தம் என்ன? இங்க அரசியல்ங்கிறது விவசாயம், பாசன நீர் வசதி, கிராமப்புற சாலைகள் மாதிரி அடிப்படை தேவைகளை சுத்தி தான் நகரும். நகரத்துல பேசுற பெரிய விஷயங்கள் இங்க எடுபடாது. மக்களோட அன்றாட போராட்டங்களுக்கு தீர்வு கொடுக்கறது தான் இங்க முதன்மையான அரசியல். இங்க இருக்கிற சமூக அமைப்பை கொஞ்சம் பாருங்க. இந்த சதவீதங்கள் வெறும் எண்கள் இல்ல. ஒவ்வொரு சமூக குழுவுக்கும் தனிப்பட்ட தேவைகள், வரலாற்று பின்னணி, அரசியல் எதிர்பார்ப்புகள்னு பல விஷயங்கள் இருக்கு. இந்த சமூக கட்டமைப்பை ஆழமா புரிஞ்சுக்காம எந்த ஒரு அரசியல் வியூகமும் இங்க ஜெயிக்காது. சொல்லப்போனா இந்த எண்கள் தான் வேட்பாளர்களோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற முக்கிய சக்திகள். இதுதான் இந்த களத்தோட யதார்த்தம். இந்த தொகுதி பல வருஷமா சில தீர்க்கப்படாத பிரச்சனைகளை சந்திச்சிட்டு வருது. தண்ணீர் பற்றாக்குறைங்கிறது ஒரு பெரிய சவால். இது விவசாயத்தை மட்டும் இல்ல, மக்களோட அன்றாட வாழ்க்கையையும் கடுமையா பாதிக்குது. முறையான சாலைகள் இல்லாததால விவசாயிகள் தங்களோட விளைபொருட்களை சந்திக்க கொண்டு போறதுக்கே ரொம்ப சிரமப்படுறாங்க. படிச்ச இளைஞர்களுக்கு உள்ளூர்ல வேலைவாய்ப்பு இல்லைங்கிறதால அவங்க வேற ஊர்களுக்கு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. இந்த வளர்ச்சி இடைவெளிகள் தான் மக்கள் மனசுல ஆழமான அதிருப்தியை விதைக்குது. சரி, இப்போ இந்த களத்தோட மனநிலைய எண்கள் மூலமா புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம். கடந்த கால தேர்தல் முடிவுகள் நிகழ்காலத்தோட கதையையும் சொல்லும், எதிர்காலத்துக்கான எச்சரிக்கையும் கொடுக்கும். இந்த ஒப்பீட்டை கொஞ்சம் கவனமா பாருங்க. 2016ல 26,000 வாக்குகள் வித்தியாசத்துல ஒரு தெளிவான தீர்ப்பு. ஆனா வெறும் 5 வருஷத்துல 2021ல வெற்றி வித்தியாசம் 9,000 வாக்குகளா சுருங்கிடுச்சு. இது எதை காட்டுது? வாக்காளர்களோட மனநிலை எவ்ளோ வேகமா மாறக்கூடியதுன்னு காட்டுது. எந்த கட்சியும் இந்த தொகுதியை தங்களோட கோட்டைன்னு நினைச்சிட்டு இருக்க முடியாது. வெறும் 4.99%. இதுதான் போன தேர்தல்ல ஜெயிச்சவருக்கும் தோத்தவருக்கும் நடுவுல இருந்த வித்தியாசம். ஒரு சில ஆயிரம் வாக்குகள் இந்த தொகுதியோட தலையெழுத்தையே மாத்தி எழுதக்கூடிய சக்தி வாய்ந்தது. அதனால போன தேர்தல் எவ்வளவு ஒரு நூலிழையில முடிஞ்சிருக்குன்னு நாம புரிஞ்சுக்கணும். இது எந்த ஒரு கட்சிக்கும் ஒரு பாதுகாப்பான தொகுதி இல்லைங்கிறத ரொம்ப அழுத்தமா சொல்லுது. இன்னொரு முக்கியமான விஷயம் இது. பொதுவா போட்டி அதிகமா இருக்கிற தொகுதிகளில் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகமா இருக்கும். ஆனா இங்க பாருங்க, 2016ல கிட்டத்தட்ட 85% இருந்த வாக்குப்பதிவு 2021ல 80% குறைஞ்சிருக்கு. இந்த சின்ன சரிவு வாக்காளர்கள் மத்தியில ஒருவித சோர்வு இருக்கா, இல்ல அரசியல் அமைப்பு மேல ஒரு நம்பிக்கையின்மை பரவுதாங்கிற கேள்வியே எழுப்புது. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு குடிமகனுக்கும் கண்ணியத்தோட முழு தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டு வாக்களிக்கிற உரிமை இருக்கு. நம்ம அரசியல் சாசனம் அதை உத்தரவாதப்படுத்துது. அதே சமயம் பொதுவெளியில பேசுற ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்புணர்வோட பேச வேண்டிய கடமையும் இருக்கு. இந்த மாதிரியான தரவு அடிப்படையிலான பகுப்பாய்வுகள் அந்த பொறுப்பான விவாதத்துக்கு ஒரு அடித்தளமா அமையுது. சரி, இப்போ ஆய்வுக்கு திரும்புவோம். இவ்வளவு குறைவான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்ற தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரோட செயல்திறன் மக்கள் மத்தியில எப்படி பார்க்கப்படுது? களத்துல அவரோட பலம் என்ன, பலவீனம் என்ன? வாங்க அதை அலசுவோம். இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் திரு PST சரவணன் அவர்களை பத்தின ஒரு நடுநிலையான பார்வை இதுதான். அவர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவருங்கிறது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அவர் மேல பெரிய ஊழல் புகார்கள் எதுவும் இல்லைங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆனா தொகுதியில் அவரோட நேரடி இருப்பு ரொம்ப குறைவா இருக்குன்னு மக்கள் நினைக்கிறாங்க. ரொம்ப குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சதால அவரோட அதிகாரம் ஒரு உறுதியற்ற நிலையில பார்க்கப்படுது. முக்கியமா கண்ணுக்கு தெரியற மாதிரி பெரிய வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் நடக்கலங்கிறது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டா இருக்கு. இந்த மதிப்பீட்டு அட்டவணை நிலைமையை இன்னும் தெளிவா நமக்கு காட்டுது. அரசாங்கத்தோட நலத்திட்டங்கள் மக்களை சென்றடையுது, ஆனா அதோட பலன்கள் எல்லாருக்கும் சமமா கிடைக்கலைங்கிற ஒரு உணர்வு பரவலா இருக்கு.
உள்கட்டமைப்பை எடுத்துக்கிட்டா ரோடு, குடிதண்ணீர் மாதிரி விஷயங்கள்ல பெரிய முன்னேற்றம் இல்ல. இதனால மக்கள் அவர் மேல முழு நம்பிக்கை வைக்காம அடுத்து என்ன செய்ய போறாருன்னு ஒருவித எச்சரிக்கை உணர்வோட காத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான தேர்தல் முடிவுக்கும் மக்கள் மனசுல இருக்கிற இந்த அறக்குறை நம்பிக்கைக்கும் உண்மையான மூல காரணங்கள் என்ன? இப்போ நாம அறிகுறிகளை மட்டும் பார்க்காம நோயோட ஆணிவேர் என்னன்னு ஆராயலாம். இந்த ஆய்வின்படி 4 முக்கியமான அமைப்பு ரீதியான பிரச்சனைகள் இருக்கு. 1, சாதி அடிப்படையிலான வாக்குப்பதிவு அதிகரிச்சிருக்கிறது. 2, பல வருஷமா தீர்க்கப்படாத தண்ணீர், ரோடு மாதிரியான வளர்ச்சி பிரச்சனைகள். 3, இளைஞர்கள் மத்தியில் இருக்கிற வேலையில்லா திண்டாட்டம். 4, பெரிய நலத்திட்டங்கள் மேல மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒருவித சோர்வு. இந்த 4 பிரச்சனைகளும் ஒன்னு சேர்ந்துதான் இந்த தொகுதியில கணிக்க முடியாத ஒரு அரசியல் சூழலை உருவாக்குது. அப்போ இவ்வளவு சிக்கலான ஒரு களத்துல ஒரு தலைவர் எப்படி மக்களோட ஒரு ஆழமான தொடர்பை ஏற்படுத்த முடியும்? அவங்களோட நம்பிக்கை எப்படி ஜெயிக்கிறது? இதுக்காக இந்த ஆய்வு சதுர்முக கோட்பாடுன்னு ஒரு சக்தி வாய்ந்த தலைமைத்துவ வியூகத்தை முன்வைக்குது. இந்த சதுர்முக கோட்பாடுன்னா என்ன? இது ஒரு தலைவர் ஒரே நேரத்துல 4 விதமான குணாதிசயங்களை வெளிப்படுத்தி பலதரப்பட்ட மக்களோட நம்பிக்கையை பெறுவதற்கான ஒரு வழிமுறை. இது வெறும் தேர்தலுக்கான தந்திரம் இல்ல, இது ஒரு தொடர்ச்சியான தலைமைத்துவ பண்பு. அந்த 4 முகங்கள் என்னென்னா, முதலாவது சிவனின் முகம், அதாவது அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கிற, மக்களோட உரிமைக்காக போராடுற ஒரு ஆக்ரோஷமான தலைவர். 2வது விஷ்ணுவின் முகம், அமைதி, ஸ்திரத்தன்மை, நிலையான வளர்ச்சி இதெல்லாம் உறுதி செய்யற ஒரு பாதுகாவலர். 3வது பிரம்மாவின் முகம், இளைஞர்களுக்காக புதுமையான திட்டங்களையும் நவீன யோசனைகளையும் கொண்டு வர ஒரு தொலைநோக்கு பார்வையாளர். 4வது துர்க்கையின் முகம், ஏழைகளையும் பாதிக்கப்பட்டவங்களையும் ஒரு தாய் மாதிரி பாதுகாக்கிற ஒரு கருணைமிக்க தலைவர். ஒரு முழுமையான தலைவர் இந்த 4 குணங்களையும் சரியான நேரத்துல சரியான அளவுல வெளிப்படுத்தணும். வெறும் வியோகம் மட்டும் பத்தாது, அந்த வியோகம் மக்களோட வாழ்க்கைய மாத்திர உறுதியான செயல் திட்டமா மாறணும். இப்போ வெறும் வெற்று வாக்குறுதிகளை தாண்டி ஒரு தெளிவான ஆட்சிக்கான வரைபடம் எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம். இந்த அட்டவணை ஒரு உதாரணம் தான். ஆனா இது வெறும் திட்டங்களோட பட்டியல் இல்ல. ஒவ்வொரு திட்டத்துக்கும் எவ்வளோ செலவாகும், எவ்வளோ மாசத்துக்குள்ள முடிப்போம், அதனால மக்களுக்கு என்ன நேரடி பலன் கிடைக்கும்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. 20 கோடியில எல்லா காலத்துக்கும் தாக்குப்பிடிக்கிற சாலைகள், 30 கோடியில பாதுகாப்பான குடிநீர், 15 கோடியில இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு மையம். இப்படி ஒரு தெளிவான காலக்கெடுவோட இருக்கிற செயல் திட்டம் தான் மக்கள் மனசுல நம்பிக்கையை விதைக்கும். இந்த மாதிரியான திட்டங்களை செயல்படுத்தும் போது மக்களோட தனிப்பட்ட தரவுகளை அரசாங்கம் கையாள வேண்டியிருக்கும். இந்தியாவோட புதிய டிபிடிபி சட்டம் ஒவ்வொரு தனிநபரோட தரவுகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்குது. அவங்களோட ஒப்புதல் இல்லாம அவங்க தரவுகளை தவறா பயன்படுத்த முடியாது. நல்லாட்சிங்கிறது வெறும் திட்டங்களை செயல்படுத்துறது மட்டும் இல்ல, மக்களோட உரிமைகளையும் அந்தரங்கத்தையும் மதிக்கிறதும் தான். கடைசியா இந்த ஆய்வோட முடிவுரை ரொம்ப கூர்மையா ஒரு விஷயத்த சொல்லுது. தொகுதியில ஆளுங்க கட்சிக்கு எதிரான மனநிலை அதிகமா இருக்கு. இந்த நிலைமைய மாத்தி மக்களோட நம்பிக்கையை திரும்பவும் பெற ஒரு புதிய புத்துணர்ச்சியான முகம் தலைமைக்கு தேவைப்படலாம் அப்படின்னு இந்த அறிக்கை ஒரு ஆலோசனையை முன்வைக்குது. இது ஒரு முக்கியமான எச்சரிக்கை மணி. இந்த ஆய்வோட இறுதியில ஒரு முக்கியமான கேள்வியை உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். நம்ம ஜனநாயகத்துல மக்களை கவரக்கூடிய ஒரு தனிநபர் தலைமையை மக்கள் விரும்புறாங்களா, இல்ல அவங்க வாழ்க்கையை உண்மையாவே மேம்படுத்தக்கூடிய ஒரு விரிவான உறுதியான செயல் திட்டத்தை விரும்புறாங்களா? ஒரு தலைவரோட ஆளுமைக்கும் அவரோட செயல் திட்டத்துக்கு நடுவில் இருக்கிற இந்த சமநிலையை பத்தி நாம எல்லாரும் யோசிக்கணும். நீங்க மக்களுக்கான தலைவரா உருவாகி உங்க தொகுதியை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா blueprintstrategies.ai தொடர்பு கொள்ளுங்க. இமெயில் ஐடி mgr@blueprintstrategies.ai அல்லது 08042041602 என்ற எண்ணிற்கு அழையுங்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.